ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய மாடி தோட்டத்தில் கத்திரி செடியினுடைய அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேங்க. கத்திரி செடிக்கு பார்த்தீங்கன்னா பூ எடுக்கிறதுக்கு நம்ம வந்து லிக்விட் தண்ணி நான் கொடுத்துட்டு வர்றது உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த வீடியோவில் பாருங்கள். கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாருங்கள், லிக்விட் தண்ணி நல்லா பாருங்கள், புளிச்சிருக்குது பாருங்கள், கலக்குங்க. வெங்காய சரகு பூண்டு சரகுலாம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அப்படியே மிதந்துன்னு நல்லா புளிச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி புளிச்சிருக்கணுங்க தண்ணி. ஒரு 5 நாள் 20 நாள் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிச்சிருங்க. இதில் பாருங்கள், புழுகெல்லாம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? புழுகு வந்து வராத அளவுக்கு நீங்கள் வந்து டெய்லி கலக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வராதுங்க. கலக்கி விடாத அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் ஊற்றிக்கிறேங்க லிக்விட் தண்ணி. ஏன்னா தண்ணி அதிகமாக இப்போ லிக்விட் தண்ணி இருக்கிறதுனால நான் 1.5 ஜக்கு ஊற்றிக்கிறேங்க. 1.5 லிட்டருங்கிறது பாருங்கள். கத்திரி செடி இந்த அளவுக்கு நல்லா பூ எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த லிக்விட் தண்ணி வாரம் 2 டைம் கொடுக்கணுங்க. இது கொடுத்தாதாங்க கத்திரிக்காய் வந்து பூ எடுக்குது. அதுக்கு வேண்டி நான் வந்து டெய்லி இதை வந்து வாரத்துக்கு 2 டைம் ஊற்றிட்டு தாங்க வரேன். அந்த கலரை குச்சிடுங்க. பாருங்கள் எப்படி கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பழுத்து இலையெல்லாம் கிள்ளி போட்டுருங்க. பழுத்து இலையில் பாருங்கள் எந்த பூச்சியும் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி பழிச்சுன்னு இருந்தால் இந்த தொட்டிலே போட்டுருங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். செடி அப்படியே பராமரிச்சுன்னு அப்படியே உங்களுக்கு வந்து செடியை காட்டிட்டு லிக்விட் தண்ணி ஊற்றிட்டு கீழே போகலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. இல்லை அது என்ன பண்ண அப்படியே அதெல்லாம் ஒன்று அந்த ஒரு பேக்கு தான் உனக்கு தண்ணி இருக்கும். ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு லிட்டர் அளவாக ஊற்றுறேங்க. நேற்று சாயந்தரம் அதுக்கே தண்ணி விடலைங்க. ஏன்னா ஈரம் இருக்கும் போது ஊற்றினோம்னா தண்ணி சல்லுன்னு கீழே வந்துடுங்க. ஒரு வேளை நல்லா காய விட்டு அப்புறம் தண்ணி கொடுக்கணுங்க. இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குது பாருங்கள், மண் காஞ்சிட்டுக்குது பாருங்கள். மைசூர் பச்சை கத்திரிங்க. ஊதா நீல கத்திரி பார்த்தீங்கன்னா நீல கத்திரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள். எவ்வளோ பூ வச்சுருக்குது பாருங்கள், எவ்வளோ காய் வச்சுருக்குது பாருங்கள். இந்த ரகம் உண்மையிலே சூப்பரான ரகங்க. இது ஒன்று கொடுத்தோம்னாவே போதுமானதுங்க. காய் பாருங்கள், நல்லா நெய்மிளகாய் பாருங்கள், இளஞ்செடி நல்லா காய் பாருங்கள், பழுக்க ஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். பூ பாருங்கள், அந்த வெயிலையும் சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்கள். தண்ணி ஒன்று தாங்க மெயின்டைன் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஊதாநில கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த என்ட்ரன்ஸ்லேயே இது வச்சுருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் ஏறும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க கலர் பார்க்குறதுக்கு. இது விதைக்க விட்டுக்கிறேங்க, கலர் மாறிட்டு இருக்குது பாருங்கள். விதைக்கும் அப்படியே விட்டுக்கிறது தாங்க. கத்திரிக்காய் இப்போ அறுவடை பண்ணதே ஒன்றும் சமைக்காது இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே விதைக்க விட்டுடலாமான்ட்டு விட்டுட்டுருக்குறேங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அடுத்து இளஞ்செடிங்களும் பார்த்திங்கன்னா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். ஒரு காய் இருந்தது அறுவடை பண்ணியிருக்கிறேங்க பாருங்கள். காய் அறுவடை பண்ணுங்க. அந்த மாதிரி இளஞ்செடியுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பார்க்கணுங்க செடிங்களை. பூச்சிருந்தால் நம்ம வந்து நசுக்கி போட்டு, வெயிலுக்கும் கொஞ்சம் தாங்க மாட்டேங்குதுங்க செடி. பாருங்கள் காய் பாருங்கள். பர்பிள் வால் கத்திரிங்க, பர்பிள் டபுள் கலர் கத்திரிங்க. என்ன அழகாக பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக பழுத்து வருது பாருங்கள். விதைக்க விட்டுருங்க. டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. அது பழைச்செடிங்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து விதைக்கு அதிகமாக விட ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா இளஞ்செடிங்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்குதுங்க பாருங்கள். எல்லாமே இளஞ்செடிங்க சூப்பராக பூ வச்சுட்டு வருது பாருங்கள். காய் பாருங்கள். சொரக்காய் பாருங்கள். எங்க இந்த கட்டை எடுங்க, இந்த சொரக்காய் அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா முத்திருச்சுன்னா வீணாக போயிடும். கொண்டாங்க, அறுவடை பண்ணிடலாங்க இந்த சொரக்காயை. கட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் சொரக்காய். கைக்கு அழகாக அடக்கமாக அழகாக இருக்குதுங்க. இல்லை அங்கே வச்சுருங்க. தக்காளி பழமும் இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம்.
சூப்பரான பழம் பாருங்கள். இதுவே ஒரு 4 கிலோ வந்துடுங்க. நம்ம செடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காய்களுக்கு பஞ்சம் இல்லைங்க. இந்த அகத்திக்கரைக்கு ஊற்றிடாதீங்க. அகத்திக்கரை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். பந்தலுக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க. சின்ன தொட்டி தாங்க, என்ன அழகாக வளர்த்து பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க, டெய்லியும் வந்து ஒவ்வொரு இனுக்கு சாப்பிட்றதுங்க. அகத்திக்கீரை வந்து அவ்வளோ உடம்புக்கு கால்சியம் சத்து நிறைஞ்சதுங்க. அதனால் வந்து அகத்திக்கீரை உண்மையிலே பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளஞ்செடிங்க. இளஞ்செடிங்களும் இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூ வைக்கிது பாருங்கள். பாருங்கள் காய் எல்லாமே இளஞ்செடி தாங்க, அழகாக காய் கொடுக்குது. பழுத்து இலையெல்லாம் வந்து கிள்ளி போட்டுருங்க. அடுத்து இளம்பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்ருக்குறேங்க. ஒவ்வொரு பேக்லேயும் 10 செடிக்கு வச்சுருக்குறேங்க. இன்னும் வளரலைங்க. அது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி உங்களுக்கு கிட்டத்தில் காட்டுறேங்க. நெய் மிளகாவும் பாருங்கள் அழகாக வளர்ந்து வருது பாருங்கள். அடுத்து இளம்பேச்சு 2 செடி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளம்பேச்சுங்க. என்ன கத்திரி இருந்தாங்க தெரியல. பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்கள். இளஞ்செடியே பார்த்திங்கன்னா ஒரு 15 பேக்கு மேலே இருக்குதுங்க. இந்த லைனே பார்த்திங்கன்னா இளஞ்செடி தாங்க. பாருங்கள் இங்கே 2 3 4 5 7 8 9 10 11 13. அந்த பக்கம் ஒரு 3 செடி இருக்குதுங்க. கரெக்டாக 5 பேக் இருக்குதுங்க இளஞ்செடி. பாருங்கள் இதெல்லாம் விதைக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இந்த கத்திரிக்காய் நீங்கள் எப்படி சமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு டிப்ஸு சொல்கிறோம் பாருங்கள். நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த மீன்லாம் வறுப்பு இல்லைங்க, அந்த மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணி அழகாக தோசைட்டி மேலே வந்து நீங்கள் படுக்க போட்டு மூடி வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மீன் கூட தோற்றுருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த கத்திரிக்காயோடைய டேஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தெரியுங்க. அந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா விதவிதமாக சமைக்கணுங்க. கத்திரிக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சமைக்கக்கூடாதுங்க. பாருங்கள் இதெல்லாம் விதைக்கி விட்டுட்டுங்க. விதைக்கு தாங்க அந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சேலம் முள் கத்திரிக்காய்ங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். காய் ஒரு 4-5 காய் விட்ருக்குறேங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று, அப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று, இங்கே கூட இருந்துச்சு ஒன்று. ஒன்று இருந்துச்சு காணுமே. அதை நேற்று அறுவடை பண்ணும் போது கட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதை இதுவுமே நீலவாரி கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்ருக்குறேன் பாருங்கள். இதுவுமே நம்மளுக்கு வந்து விதை வேணுன்றதுனால இது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த கத்திரிக்காய் அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒன்று அறுவடை பண்ணங்க. இன்னொரு காய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? பந்தாட்டங்குது பாருங்கள். கலர் இப்போ தாங்க சேஞ்ச் ஆகிட்டு வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய். ஒரு 5 காய் விதைக்கி விட்ருக்குறேங்க. ஏன்னா இந்த ரகம் வந்து நம்மக்கிட்ட விதைக்கு இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்குறேங்க. இந்த செடியுமே பார்த்திங்கன்னா அந்த ரகம் தாங்க. இங்கேயும் ஒரு காய் இருக்குது பாருங்கள். மைசூர் வால் கத்திரியுமே பார்த்திங்கன்னா விதைக்கு பாருங்கள். எல்லா பழைய செடியுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதைக்கி விட ஆரம்பிச்சிட்டேங்க. நிறைய கத்திரிக்காயோட வந்து பண்ணி விதைக்க விட ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள் மிதிப்பாகல் பாருங்கள். நட்டது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் 2 நாளைக்கு முன்னே. பாருங்கள் அழகாக கலைஞ்சி வருது பாருங்கள். மிதிப்பாகல் நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் புதிய ரகங்க. பாருங்கள் அடுத்த இலை பேச்சுங்க கத்திரி நாற்று. இங்கே ஒரு பேக் இருக்குதுங்க. இது ஒரு பேக்கு. ஒவ்வொரு பேக்லையும் பார்த்திங்கன்னா 2 செடி நட்டுருக்கேங்க. பாருங்கள் இதில் 1 நட்டுருக்கேன். இது ஒரு சின்ன பாட்டுன்றதுனால இதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் நட்டுருக்கேன். இங்கே 2 செடி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இங்கே ஒரு பேக் இருக்குது பாருங்கள். 5 பேக்குங்க மொத்தம் இதோட. இங்கே ஒரு பேக் இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா இளஞ்செடி தாங்க இது. இங்கே ஒரு பேக் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் 2 செடி வச்சுருக்கிறேன் பாருங்கள். மொத்தம் 7 பேக் இளஞ்செடி 2 நாற்று இருக்குதுங்க. அடுத்து இலை பேச்சுங்க இது. தொடர்ந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் கிடைக்கணும்னா இப்போ பூ வச்சு காய் வைக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து நாற்று நட்டு வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி நட்டு வச்சோம்னா இது வளரவும் அது காய் அறுவடைக்கு வரவும் கரெக்டாக இருக்குங்க. நம்மளுக்கு பேட்ச் பை பேட்சாக கத்திரிக்காயோட தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குங்க. பாருங்கள் வெள்ளரி கொடி சூப்பராக வளருது பாருங்கள். இளம்பேச்சு வச்சுட்டே இருப்பேங்க. வளர நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க.
அப்படி இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து காய் கிடைக்குங்க. மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மாலாம் பேக் வச்சுருக்க கூடாதுங்க. எங்கே இந்த குட்டை பொருளையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. கட்டை எடுங்க. இல்லைங்க, முத்திக்கிச்சு, நல்லா அழகாக முத்திக்கிச்சுங்க. சாப்பிட்ற திட்டம் இது சைஸே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளம் வருங்க. இப்போ வெயில் காலன்றதால நல்லா ஒட்டி கட் பண்ணணும். ஒட்டி இருக்குதுங்க. கொஞ்சம் காய் கட் பண்ணாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க. இல்லை இது பிடிங்க, நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி காய் கொஞ்சம் போனாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா கொடியாற்று அடிபட்டுச்சுன்னா வீணாக போயிடுங்க. அடுத்த பிஞ்சு நம்மளுக்கு வராதுங்க. அதனால் காய் கொஞ்சம் போனாலும் பரவாயில்லைங்க, விட்டு கட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இளங்கொடி மூக்குத்தி அவரைங்க பாருங்கள், காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக இளங்கொடியும் பார்த்திங்கன்னா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்த மூக்குத்தி அவரை பேட்சுமே நான் வச்சுருக்குறேங்க, வாங்க காட்டுறேன். பாருங்கள், அடுத்த இளம் பேட்சுங்க. இது இங்கே ஒரு பேக்குங்க. ஒரே ஒரு செடி தாங்க வச்சுருக்கேன். 12க்கு 12 சைஸ் பேக்குங்க. ஒரு செடி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள். இதுவுமே இளம் பேட்சு தாங்க. இது ஒரு பேக்கு, இது ஒரு செடிங்க, அப்புறம் இது ஒரு செடிங்க. மொத்தம் 3 மூக்குத்தி அவரை கொடி இருக்குதுங்க. அடுத்து இளம் பேட்சுங்க. 3 கொடி வளர்த்துட்டு வராங்க. மறுபடியும் கொத்தவரங்காயும் பாருங்கள், அழகாக வளர்ந்துட்டு வருது பாருங்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 8 செடி இருக்குதுங்க. சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க. தக்காளி நாற்று தாங்க இப்போ வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குது. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நட்டு வைக்கிறேங்க. நட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்குற மாதிரி வருதுங்க. தக்காளி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் தாக்குதுங்க. ஒரு 6 செடி நல்லா வளர்ந்து அப்படியே புருடு அதாவது இலைங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு வந்த மாதிரி அப்படியே குறுன்னு வருதுங்க. அது அந்த மாதிரி வந்தால் காய் வைக்காதுங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இளநாற்று நட்டு வச்சுருக்குறேங்க. இல்லைன்னா இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்து இலை பேச்சு இப்போ காய் வைக்கிற ஸ்டேஜுக்கே வந்துட்டுக்குங்க. ஒரு 6 செடிங்க வச்சு வளர்த்தி அந்த மாதிரி வேஸ்ட்டாக போச்சுங்க. பீக்கங்காய் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விடணுங்க. பண்ணி விட்டிங்கன்னா தான் காய் அவங்களுக்கு ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் வந்து பண்ணி விட்டேங்க. அந்த மாதிரி அடுத்து இளம்பேச்சு கொடியுமே நம்மளுக்கு வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளம்பேச்சுங்க. ஒரு 3 பேக் இருக்குதுங்க. 3 பேக்குமே பார்த்திங்கன்னா அழகாக 2 கொடி வச்சுருக்குறேங்க. 2 கொடியுமே அழகாக வந்து இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே ஒரு பேக் இருக்குதுங்க பாருங்கள். இங்கே ஒரு பேக் இருக்குது. இங்கே ஒரு பேக் பாருங்கள், ஏறி போது பாருங்கள். பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவரை கொடியும் பார்த்திங்கன்னா இன்னுமே காய் கொடுக்குது பாருங்கள். இன்னுமே காய் கொடுக்குது பாருங்கள். நான் இன்னும் அவரை கொடி கூட இன்னும் எடுக்கலைங்க. ஏன்னா இன்னுமே பூ வைக்குதுங்க, இன்னுமே காய் வைக்குதுங்க பாருங்கள். இதெல்லாம் பூ தாங்க. அவரைக்காயுமே இன்னுமே காய் வைக்குதுங்க. உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு வரேன் பாருங்கள். சொரக்காய் கொடியும் பாருங்கள், அருமையாக வளர்ந்து பிஞ்சு வைக்க போகுதுங்க. அதோட பண்ணிட்டுங்க ஒரு காயை. இப்போ அடுத்த காய்க்கு ரெடி ஆகுதுங்க. 2 கொடி வச்சுருக்குறேங்க. இப்போ சொரக்காய் கொடியுமே பாருங்கள் பிஞ்சு பாருங்கள். காய் கொடியாக வர பச்சை வரை பாருங்கள். கொத்து பிற்கணுங்க. கொத்து பிற்கணும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கில் 2 கொடி வளர்ந்துட்டு வருதுங்க. கொத்து பிற்கணுமே நம்ம மாடி தோட்டத்தில் புதியராகுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேக்கு, அந்த பக்கம் ஒரு பேக் இருக்குதுங்க. பேக் வந்து இப்போ எல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சாங்காட்டி எனக்கு கொஞ்சம் டக்குன்னு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே வச்சதுனால நம்மளால் வந்து செடி எங்கெங்கே இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆஃபர் போய்ட்டு இருக்குங்க. விதை வேணுன்றவங்க 500 மெசேஜ் கொடுத்து கேட்லாகில் இருக்கிறத செக்ஷன் பண்ணுங்கள். 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆஃபர் கொடுக்குறேங்க. 500க்கு வாங்குறவங்களுக்கும் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறேங்க. இப்போ வேணுன்றவங்க ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கும் இப்போ ஃப்ரீ டெலிவரி போயிட்டுருக்குதுங்க. 5 நாளைக்கு மட்டுங்க இந்த ஆஃபர். ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃப்ரீ டெலிவரி வருங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கள். பாய்.